ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஆர்ட்டின் தான் வரைய போகிறோம். இந்த ஆர்ட்டின் 3D மாடலில், அதாவது கீழே நிழல் விழுதமாகி எப்படி அழகாக வரைகிறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வரைய கற்றுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம பார்த்துவோம். A4 சைஸ் பேப்பர், HP பென்சில், 3P பென்சில், 8P பென்சில், 12P பென்சில், அப்புறம் பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், பென்சில் ஷார்ப்னர், அப்புறம் மெக்கானிக்கல் பென்சில் 0.7, அதாவது 8B நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம சேனலில் உள்ள வீடியோ பற்றி கமெண்ட்டு மறக்காமல் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம HP பென்சிலை வச்சு ஒரு அவுட்டர் லைன் ஆர்ட்டின் வரைஞ்சிட்டுருந்தோம். ஓகேங்க, இந்த அவுட்டர் லைன் பார்த்திங்கன்னா 2 பக்கம் யூனிஃபார்மாக இருக்கணும், ஒரே மாதிரி சைஸாக இருக்கணும். ஓகேங்களா? நேராக, அதாவது மேலே உள்ள பாயிண்ட்டும் கீழே உள்ள பாயிண்ட் நேராக இருக்கிறதுக்கு ஒரு பென்சிலை வச்சு நான் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. யூனிஃபார்மாக 2 பக்கமும் அழகாக ஒரே மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக வரைங்க. வரைஞ்சிட்டு எதுவும் எரேஸ் பண்ணணும்னா எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தான் நம்ம டார்க்காக HP பென்சிலை வச்சு டார்க்காக கொஞ்சம் வரையலாம். பாருங்கள், நான் கூட கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் சைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா டார்க் திரும்ப பண்ணிக்கிடுவேன். அப்புறம் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டார்க் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? 2 பக்கம் யூனிஃபார்மாக இருக்கணும் ஆர்ட்டின். ஓகே, ஆர்ட்டின் பார்த்திங்கன்னா HP பென்சிலை வச்சு வரைஞ்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 3B பென்சில், அதாவது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3B பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக நிழல், அதாவது ஒரு ஆர்ட்டினோட வெளிச்சம் அந்த சைடு அடிக்கும்போது என்ன ஆகும், அங்கே ஒரு லைட்டாக ஒயிட் வெளிச்சம் தெரியும். அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப டார்க்காகவும் லைட் சைடு லைட்டாகவும் வரைகிறேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆர்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபைல் 3D மாடலில் இருக்கிறதுக்காக இங்கே நடுவில் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் அந்த இதை ஒயிட்டை விட்டுறணும், அதாவது அங்கேருந்து வெளிச்சம் அடிக்கும்போது என்னாகும், அங்கே ஒரு டால் அடிக்கும். ஸோ அந்த இதை தான் நான் கொஞ்சம் ரவுண்டாக அதேமாதிரி நீள் வட்டமாக போட்டுக்கிடுதேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஆர்ட்டின் படம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 hour வரைஞ்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் போட்டு உங்களுக்கு ஒரு 12 minutesல 11 to 12 minutesக்குள்ளே உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இது ஸ்லோவாக காமிச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் டைம் ஸ்லாப்பில் போட்டு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். லெஃப்ட் சைட்லலாம் டார்க்காகவும் லைட் சைடில் அதேமாதிரி கீழே கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒயிட் கலர் தெரியுது மாதிரி கொஞ்சம் அந்த லைனை விட்டு கொஞ்சம் மேலே தள்ளி வர டார்க் பண்ணிக்கிடுவேன். இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் லைட் டார்க் தான் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ரொம்ப டார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த 3B பென்சில் முடிஞ்சோடனே அப்புறம் 8B பென்சிலை வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக வரல. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பேப்பர் ஸ்டாண்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? ஏன்னா அது நான் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு யூஸ் பண்ணனால கொஞ்சம் எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் நான் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு திரும்ப அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிடுதேன். ஏன்னா எல்லா பென்சிலும் யூஸ் பண்ணையில் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் நேச்சுரல் அழகு கிடைக்கும். ஸோ பேப்பர் ஸ்டெம்பை யூஸ் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ண 3B பென்சிலுக்குள்ளே ஷேடிங் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுதேன். ஓகேங்களா? பாருங்கள், பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் 8B பென்சிலை யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு சைடாக ஃபுல்லாக டார்க் பண்ணுறேன். இப்போ டார்க் பண்ணையில் என்ன ஆகும், அப்படியே 3D லுக் நம்மளுக்கு கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த சைடு பென்சில் வந்து லெஃப்ட் சைடில் ரொம்ப அழுத்தணும் டார்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் போக அந்த அழுத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறத கம்மி பண்ணி லைட்டாக கொண்டு வரணும். இதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், மேலே ரொம்ப டார்க்காக இருக்கும் லெஃப்ட் சைட் கார்னரில், அப்படியே கீழே வர கொஞ்சம் லைட் ஆயிரும்.
இந்த சைடு அதேமாதிரி மாமூலாக கொஞ்சம் லைட்டாகவே இருந்தால் போதும். அப்போ தான் 3D லுக் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த 3D லுக்காக தான் இப்படி நம்ம வரைதோம். இதையும் நம்ம பேப்பர் ஸ்டாண்டு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிடுதோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள நீங்கள் எல்லாம் வரைஞ்சி பாருங்கள். ட்ராயிங் ரொம்ப ஈஸியாக வரையலாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், ப்ராக்டிஸும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் போதும், நல்லா வரையலாம். பார்த்தீங்களா, அந்த சைடு ஃபுல்லாக டார்க் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் அதே மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுதேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நிழல் கீழே விழணும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், 3B பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கார்னரில் ரொம்ப டார்க்காகவும் வர 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 கொஞ்சம் லைட்டாகவும் பண்ணணும், கீழே டவுன் ஆக. அதனால் அதை டார்க்காக கொஞ்சம் பென்சிலை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே போக கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேப்பர் கலருக்கு அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடணும். அழுத்தத்தை கம்மி பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பென்சில் ஷேடிங் பண்ணுறது தான். ஷேடிங் பண்ணையில் என்ன பண்ணணும், பென்சிலை எங்கெங்கே அழுத்தணுங்கிறத கொஞ்சம் நீட்டாக பார்த்து பண்ணுங்க. பார்த்திங்கன்னா டாப் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்திருப்பேன். பேப்பரோடு மேட்ச் பண்ணுற அளவுக்கு பென்சிலை லைட் பண்ணிடுவேன், கொஞ்சம் அழுத்தத்தை கம்மி பண்ணிடுவேன். அப்போது என்ன ஆகும், பேப்பரோட பென்சில் ஷேடிங் மேட்ச் ஆகிரும். இப்போ டாப்பில் உள்ள மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் நிழல் விழும், அதுக்கும் கொஞ்சம் 3B பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணிக்கிடுவேன். மேலே டாப்பில் உள்ளது லைட்டாக கொடுக்கணும், ரொம்பவே லைட்டாக கொடுத்தா உங்களுக்கு 3D லுக் கிடைக்கும். அப்புறம் இதை வந்து பேப்பர் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விடுவேன். பாருங்கள், பிளெண்ட் பண்ண அதோட 3D லுக் கிடைக்கும். நீங்கள் பேப்பர் ஸ்டாண்டு உங்களுக்கு கிட்ட இல்லட்டா பேப்பரை கூட இதேமாதிரி கூர்மையாக நல்லா சுருட்டி வச்சுட்டு இதேமாதிரி பிளெண்ட் பண்ணி விடலாம். பிளெண்ட் பண்ண என்னாகும், உங்களுக்கு 3D லுக் கிடைக்கும். ரொம்ப அதாவது நம்ம அங்கங்கே விட்டு போன இடத்தெல்லாம் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண என்னாகும், ஈக்குவலாக ஷேட் பண்ணி கொடுக்கும் கலரிங்கு, அந்த பென்சில் ஷேடிங் கலரிங்கு. கீழே இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் சொல்லி லைட்டாக பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப பேப்பர் ஸ்டாம்பை யூஸ் பண்ணிக்கிட்டுதேன். நெக்ஸ்ட்டு அதே லைனில் 8B பென்சிலை ஃபஸ்ட்டு டார்க்காகவும் வர 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 கொஞ்சம் லைட் பண்ணிக்கணும். எப்போதுமே பென்சிலை வந்து ரொம்ப அழுத்திடக்கூடாது. ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற லைனை நல்லா அழுத்தலாம், அப்புறம் போக அழுத்தத்தை குறைச்சிக்கணும். நம்ம ஷேடிங் பண்ணுறதுலே இருக்கிறதுலே பென்சிலை அழுத்துறதுல தான் இருக்குது. எங்கெங்கே ஜாஸ்தி வேணுமோ அங்கே ஜாஸ்தி அழுத்திக்கிட்டு மற்ற இடத்துல கொஞ்சம் லைட்டு பிளெண்ட் பண்ணி விடணும். அப்புறம் பேப்பர் ஸ்டாம்பை வச்சு பிளெண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்படி பிளெண்ட் பண்ண உங்களுக்கு 3D லுக் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நடுவில் கொஞ்சம் உப்பிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக அதை என்ன பண்ணுறோம், ஸோ அதுலேயும் இந்த பேப்பர் ஸ்டாண்டை வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறோம். அது எனக்கு பத்தலை, அதனால் என்ன பண்ணுறேன், திரும்ப லைட்டாக 3B பென்சிலை வச்சு லைட்டாக லைன் விட்டுட்டு அப்புறம் பேப்பர் ஸ்டாம்பை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுதோம். பிளெண்ட் பண்ணி விட உள்ளே என்னாகும், ஒயிட் கலர் இருக்கிறது கொஞ்சம் மேலே, அதாவது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளே ஆர்டின்குள்ளே ஒரு ஆர்டின் இருக்கிற மாதிரி லைட்டாக தெரியும். அப்போது என்னாகும், ஒரு டாலரோ அதாவது ஒரு ஆர்டின் டைப்பில் டாலரோ ஏதோ ஒன்று கொஞ்சம் இதே பேப்பருக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் இந்த 8B பென்சில் நான் மெக்கானிக்கல் பென்சில் 0.7 யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த அவுட்டர் லைனை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறேன். இப்போ தான் நம்மளோட சேனலில் அந்த ட்ராயிங்கில் இது தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் புதுசாக வாங்கினேன், சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பென்சிலில் தான் ஷார்ப்பாக சிவி யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் லுக் கொடுக்கும். இது வந்து பொடி லைனாக விழும், ரொம்ப பொடிசாக விழும். ஸோ அதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா போக தெரியுதுங்களா அந்த லைனு, அதாவது மெக்கானிக்கல் பென்சில் 0.7 8B பென்சிலை யூஸ் பண்ணுறேன், 8B நெட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை கீழே பேப்பர் ஸ்டாண்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டுதேன். பாருங்கள் 3D லுக் கிடைக்குது உங்களுக்கு. ஒரு பேப்பர் மேலே ஒரு ஆர்டின், அதாவது ஆர்டின் டைப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஆர்டின் டைப்பில் ஒரு சேஃபு, ஒரு டாலரோ சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா. இந்த சைடு லைட்டாக பென்சிலை யூஸ் பண்ணிக்கிடுதேன், இந்த சைடு லைட்டாக பேப்பர் ஸ்டாம்பு யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விடுதேன். அப்போது என்னாகும், பேப்பரை விட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியும்.
பாருங்கள் அந்த இப்போ பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுற இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே பேப்பரை விட்டு தூக்கி நிற்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்படி தான் வரைய போகிறோம், வரைஞ்சிருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும், அப்போ தான் அந்த நிழல் நல்ல மேலே தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்காக 12P பென்சில் யூஸ் பண்ணுறேன். கீழே நிழலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கார்னர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் அந்த கார்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. இதை ரொம்ப அழுத்தினீங்கன்னு பாருங்கள், கொஞ்சம் அழுத்தினேன், கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கிறதேன். இதே இது கலரில் அதேமாதிரி பண்ண முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கையில் பென்சில் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக பண்ண முடியுது. வாங்க, இது டார்க் பண்ண பழசுக்கு கொஞ்சம் பேக் எடுத்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய வந்திருக்கும். ஓகே, நம்ம 3D ஆர்ட் வரைஞ்சாச்சு. ஓகே, அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.